எச்சரிக்கை எதிரொலியாக கும்பகோணத்துக்கு மீன் வரத்து குறைந்துவிட்டது. இதனால் விலை உயர்ந்துள்ளது. தஞ்சை மாவட்டத்திலேயே கும்பகோணம் மீன் மார்க்கெட்டில் தான் அதிக அளவு மீன்கள் விற்பனையாவது வழக்கம். இங்கு 25க்கும் மேற்பட்ட மொத்த வியாபாரிகளும் 200க்கும் மேற்பட்ட சில்லறை வியாபாரிகளும் உள்ளதால் கும்பகோணம் மீன் மார்க்கெட்டில் மீன் வாங்குவதற்கு பொதுமக்கள் அதிக அளவில் வருவார்கள். குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமைகளில் கும்பகோணம் மீன் மார்க்கெட்டில் அதிகாலை முதல் மதியம் 12 மணி வரை கூட்டம் அதிகமாக இருக்கும். மீன் வரத்து குறைந்தது. இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமையொட்டி நேற்று மீன் வாங்குவதற்காக அதிக அளவில் பொதுமக்கள் கும்பகோணம் மீன் மார்க்கெட்டுக்கு வந்தனர். ஆனால் புயல் எச்சரிக்கை எதிரொலியாக தமிழக கடலோர பகுதிகளை சேர்ந்த மீனவர்கள் கடந்த சில நாட்களாக மீன் பிடிப்பதற்கு செல்லவில்லை. இதனால் தமிழக கடலோர பகுதிகளில் இருந்து விற்பனைக்கு அதிக அளவில் கடல் மீன்கள் வரவில்லை. இதே நேரத்தில் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து கடல் மீன்கள் விற்பனைக்கு வந்தன. குறைந்த அளவு மீன்களே விற்பனைக்கு வந்ததால் கடல் மீன்களின் விலை சற்று உயர்ந்து காணப்பட்டன. இது குறித்து வியாபாரிகள் கூறியதாவது: விலை உயர்வு வழக்கமாக விற்பனைக்கு வரும் மீன்களை விட இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையில் குறைந்த அளவு மீன்களே விற்பனைக்கு வந்தன. இது குறித்து வியாபாரிகள் கூறியதாவது: வழக்கமாக விற்பனைக்கு வரும் மீன்களை விட இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையில் குறைந்த அளவு மீன்களே விற்பனைக்கு வந்தன. குறிப்பாக தமிழக கடலோர பகுதிகளில் இருந்து மீன்கள் விற்பனைக்கு வரவில்லை. வெளி மாநில மீன்களும் குறிப்பிட்ட ரகத்தை சார்ந்த மீன்கள் மட்டுமே விற்பனைக்கு வந்தன. நாட்டு வகை மீன்களான விரால், கெண்டை ஆகிய மீன்கள் மட்டுமே அதிக அளவில் விற்பனைக்கு வந்ததால் நாட்டு மீன்களின் விலை ஓரளவு உயர்ந்து காணப்பட்டது. குறிப்பாக விரால் மீன்கள் கிலோ ரூபாய் 600க்கும், கெண்டை மீன்கள் கிலோ ரூபாய் 200க்கும் விற்பனை செய்யப்பட்டது. வளர்ப்பு மீன் வகைகளில் ஒன்றான பப்பு வகை மீன்கள் ரூபாய் 150க்கும் விற்பனை செய்யப்பட்டது. நீண்ட இடைவெளிக்கு பிறகு இறைச்சி பிரியர்கள் அதிக அளவில் கும்பகோணம் மார்க்கெட்டுக்கு மீன்கள் வாங்குவதற்காக வந்துள்ளனர். ஆனால் விலை அதிகரித்துள்ளது. ஒரு சில நாட்களில் மழைக்காலம் தீவிரமடைய வாய்ப்பு இருப்பதாக மீன் வரத்தும் விற்பனையும் குறைவதற்கு வாய்ப்புகள் உள்ளன என்று கூறப்பட்டுள்ளன.